நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் பழைய சிலையை அகற்றி வெண்கல சிலை அமைத்து பராமரிக்க கோரி வேலூரில் சுதந்திர போராட்ட வீரர்களின் வாரிசுகள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். குடியாத்தம் சந்தப்பேட்டை பகுதியில் சுதந்திர போராட்ட வீரர் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸிற்கு 1948ஆம் ஆண்டு காந்தியின் மகன் மூலம் 3 அடி சிலை அமைத்துள்ளனர். இந்த சிலையை வெண்கல சிலையாக மாற்றக்கோரி நகராட்சி வருவாய்த்துறை ஆட்சியர் ஆகியோரிடம் பலமுறை மனு அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என குற்றம் சாட்டினர். விடுதலை போராட்டம் வந்துட்டு வேலூர் மாவட்டத்தில் வரலாற்று சிறப்புமிக்க நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் சிலை 1948ஆம் ஆண்டு அமைக்கப்பட்டது. இந்நாள் வரை இந்த நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் முழு ஒரு சிலையை வெண்கல சிலையை அமைக்க கோரிக்கை வச்சிருக்கோம். அதே நேரத்தில் இந்த உடைந்து போன பகுதியில் ரவுண்டான பகுதியாகி வீடம் கட்டி எங்களுக்கு அமைத்து கொடுக்கணுன்ற நீண்ட நாளாக கோரிக்கை வச்சிருக்கோம். எந்த ஒரு கோரிக்கையும் மாவட்ட நிர்வாகமும் பலமுறை மனு கொடுத்துருக்கோம். பலமுறை மனு கொடுத்தோம். மாவட்ட நிர்வாகம் இதை பற்றி எந்த விதமான நடவடிக்கை எடுக்கல. நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் 129வது பிறந்தநாள் இந்த சமயத்தில் கொண்டாடக்கூடிய நிலையில விடுதலை போராட்ட வாரிசுகள் என்ற வகையில் அரசாங்க நிர்வாகத்திற்கும் மாவட்ட நிர்வாகத்திற்கும் நாங்கள் நேதாஜி ஒருவர் இருக்கிறாரு, இந்தியாவின் முதல் ராணுவ தளபதி உருவாக்கிய பெருமைமிக்க மாவீரருக்கு ஒரு பெரிய செலவு வைக்கணும்னு சொல்லிட்டு அரசாங்கத்துக்கு நினைவுறுத்துவாக அறவழி போராட்டத்தை தொடங்கி இருக்கிறோம். இந்த சிலைக்கு யாரு அரசாங்க தரப்புலேருந்து இதுவரையும் எங்களை இதுவரையும் இந்த 2 மணி நேரத்தில் யாரும் வந்து சந்திக்கலை என்பதை நாங்கள் பதிவு செய்கிறோம். இன்னும் நாடு சுதந்திரம் அடைந்து உரிய மக்களுக்கு உரிய தேவைகள் இல்லை என்பதையும் இந்த சத்தியில் பதிவு செய்கிறேன். எங்களுடைய போராட்டம் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கும். அறவழியில் குடியாத்தம் நவீன்குமார் நேதாஜி பேரவை தலைவராக விடுதலை போராட்ட வாரிசு. நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.